ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது புதன்கிழமைக்கு எடுத்தது. அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னுடைய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டுருந்ததுங்கிறத இந்த விளாகில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இதில் மீல் மேக்கர் 65 ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் நாள் நைட்டு பௌர்ணமி பூஜைக்கு போயிருந்தாங்க. ஆடி மாதத்தில் வர பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம். குரு பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அது அகஸ்தியர் பூஜை ரொம்ப விசேஷமாக பெரிய லெவலில் பண்ணுவாங்க. அதுக்கு தான் போயிருந்தோம். நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 3 மணி போல் ஆகிடுச்சு. அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பசங்களுக்கும் தூக்கம் இல்லாமல் இருந்ததுனால ஸ்கூலில் போய் அவங்களுக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குங்கிறனால பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் போட்டிருந்தேன். அவங்களும் ஆஃபீஸ் கொஞ்சம் பர்மிஷன் போட்டிருந்தாங்க. லேட்டாக தான் கிளம்புனாங்க. சரி இன்றைக்கி லீவ் போட்டிருக்கிறோமே, அதனால் இன்றைக்கி ஒரு வேலை கொஞ்சம் பெண்டிங்லேயே வச்சுருந்தேன். அந்த வேலையை இன்றைக்கி முடிச்சிடலான்ட்டு பசங்களை கூட்டிகிட்டு இந்த ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். காலையிலே பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக ஏஞ்சி சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாதனா பக்கம் லஞ்சு பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு 8:30 மணி போலலாம் நான் ஃபஸ்ட்டே வந்துட்டேங்க. நான் வரும்போது ஆஃபீஸ் பூட்டி தான் இருந்தது. 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா 9 மணிக்கு டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டோக்கன் ஃபஸ்ட்டே வாங்கிட்டோம்னா முதல்ல எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாமின்ட்டு தான் நான் 8:30 மணிக்கெலாம் வந்துட்டேன். அப்புறம் 9:30 மணி போல் தான் சாதனா அப்பா பசங்களை கூட்டிகிட்டு கொண்டு விட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் முன்னாடி வந்ததுனால ஃபஸ்ட்டு டோக்கனே 2 டோக்கன் வாங்கி பசங்களுக்கு அந்த ஆதார் அப்டேட்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 11 மணி போல் ஆகிடுச்சு. ரேஷனில் பசங்களோட கைரேகை விழ மாட்டேங்குதுங்க. எப்பயாவது ஒரு தடையாவது பசங்களோட கைரேகை நம்ம வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் அது அப்டேட் பண்ணாமல் இருக்குது. நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருந்ததுனால தான் சரின்ட்டு நான் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் போட்டிருக்கிறோமே அப்படிங்கிறனால தான் நான் இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அது இல்லாமல் நைட்டு பூஜைக்கெலாம் போயிட்டு வந்ததுனால பசங்களும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. சரி வேணாம், இன்றைக்கி ஒரு நாளைக்கு லீவ் போட்டுக்கலான்ட்டு தான் நான் லீவ் போட்டுட்டேன். ஆனால் சாதனாப்பா ஏன் வேஸ்ட்டாக லீவ் போடுற, அனுப்பி விட வேண்டியதானே, இந்த வேலையை சனிக்கிழமை பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. அது எனக்கு என்னமோ கஷ்டமாக இருந்ததுங்க. நமக்கே டயர்டாக இருக்கும்போது பசங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, கஷ்டமாக தானே இருக்கும். எப்போதும் நம்ம பூஜைக்கு ரெகுலராக போவோம் இல்லைங்களா, அது சனிக்கிழமை போகும். அடுத்த நாள் சண்டே ஃபுல்லாக பசங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. அது இப்போ வீக் டேஸில் இந்த பௌர்ணமி பூஜை வந்தனால தான் கொஞ்சம் நான் இன்றைக்கி லீவ் போட்டேன். பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் போடணுன்னாலே ரொம்ப ரொம்ப ஜாலி தான். நைட்டே சொல்லிட்டாங்க நாளைக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டோன்ட்டு. சாதனாக்கும் இப்போ தாங்க எக்ஸாம் முடிஞ்சுது. அவளும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக ரொம்ப இந்த எக்ஸாமில் நைட்டு கன்வீன்ஷன்லாம் படித்தா. சரி எனக்கும் கொஞ்சம் பாவமாக தான் இருந்தது. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்ட்டு தான் நான் லீவு போட்டுட்டேன். சாதனா பார்த்திட்டுனாலும் பரவாயில்லன்ட்டு. நான் மேலேருந்து கீழே இறங்கி வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கெட்டை வண்டியில் எடுத்து போட்டு தாங்க வந்தேன். ஏன்னா நான் கீழே இறங்கும்போது அப்போ சில்கி இல்லை. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்ததுமே சில்கி வந்துருச்சிங்க. அதுக்கு தான் பிஸ்கெட்டு போட்டேன். மெயினாக சில்கி உள்ளே விடாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒன்று பாத்ரூம் போயிடுது. அப்படி இல்லைன்னா அது பார்த்திங்கன்னா ஏற்கனவே என்னோடய செருப்பு வேறு கடிச்சு வச்சிருச்சிங்க. இப்போ கீழ் வீட்டு அந்த பிரதரோட செருப்பை வேறு கடிச்சு வச்சிருச்சு. அதனால தான் அந்த மேக்ஸிமம் நான் சில்கி உள்ளே விடுறதில்லை. அதுக்கு வேலைக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு வெளியில் கேட்டுக்கு வெளியிலே விட்டுடுவேன். எப்போ கேட்டை திறப்பாங்க உள்ளே வரலான்ட்டு ரெடியிலே இருக்கும். எனக்கு தான் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக சமையல்லாம் பண்ணிவிட்டு அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக உட்காந்து நின்றுட்டு இருந்தது எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. வந்ததுமே முதல் வேலையை சாப்பிட்டுட்டு வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டு நல்லா தூங்க தான் போகிறேன். பசிக்குதாடி, சாப்பிடலாமாடி, போய் கைக்கெல்லாம் நல்லா கழுவிட்டு வா, சாப்பிட்லாம். 65 போட்டு சாப்பிட போகிறீங்களா, இப்போ சாம்பார் இப்போ சாப்பிட போகிறீங்களா, அப்பெல்லாம் தொட்டு? இப்போ வெயிட் பண்ணு, 65 போடுற வரைக்கும் வெயிட் பண்ணு. அதுக்கு தான் நான் அப்பா வரும்போதே சாப்பிட்டு வான்னு சொன்னேன். வரத்துக்கு முன்ன பின்ன ஆகும். பார் மணி 11 ஆக போகுது. போடவாடா, 65 போடவாடா. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தா என்னாமு அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க. தம்பி இந்த ட்ராயரில் வை, இந்த எழுந்துரு. நான் அப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன். பர்ஸை அந்தாண்ட லைனில் வை, பர்ஸ் இருக்கிற இடத்துட்ட வை. அது அந்த சைடு வை, மேலே ஓப்பன் பண்ணி வை. இந்த ஹெல்மெட் எங்கே எடுத்து எங்கேயே கொண்டு வை. ஓ ரூமில் கொண்டு வை. ஜாலி தான், இன்றைக்கி ஸ்கூல் லீவ் தான். ஹோம்ஒர்க் எழுது, டியூஷன் போகணும். ஸ்கூலில் எழுத வேண்டிய டெஸ்ட்டு இப்போ அம்மாட்ட ஸ்கூலில் எழுத வேண்டிய டெஸ்ட்டு தமிழ் இப்போ அம்மாட்ட எழுதி காமிக்கிறேன். நான் மேமுக்கு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விடுவேன். சாப்பிட்டுட்டு தான் சொல்கிறேன், ஓகேவா? டன், போ. நான் காலையில் 8:30 மணிக்கு கிளம்பும்போது அப்போ தாங்க பசங்க எழுந்திரிச்சு வந்தாங்க. சரி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்பா கூட வந்துருங்கடான்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். பசங்க ரெடி ஆகிட்டு ஆனால் சாப்பிடல, பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துருச்சுங்க. காஃபி மட்டும் குடிச்சிட்டு
அன்றைக்கி சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடித்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இந்த மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் இல்லைங்களா, அதுமாரி தான் வந்து வச்சுருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு அந்த அப்பளம் பேட்டு அப்பள் தான் வந்து வறுத்தேன். வேறு எதுவும் தொட்டுக்க வந்து செய்யலை. பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பளம்லாம் வேண்டாம், எனக்கு 65 வந்து முன்னாடியே கேட்டிருந்தா சாதனா, சூடாக சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் நான் செஞ்சு ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு வரேன்னா வேணாங்கிறேன். சரி, அது தொட்டுக்க இல்லாமல் வந்து எதுவும் சாப்பிட முடியாது, பசங்களும் சாப்பிட மாட்டாங்க சாம்பாருங்கிறதுனால. இது செஞ்சாலாவது கொஞ்சம் தொட்டுட்டு சாப்பிட்டுப்பாங்களேன்ட்டு அப்புறம் கடகடன்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மீல் மேக்கர் 65 ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. அது கொஞ்சம் நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 65 மசாலா கடையில் வாங்க ரெடிமேட் மசாலாவும் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் இந்த தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, அரிசி மாவு இதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து என் தங்கச்சிக்கிட்ட வேணாங்க இல்லைங்களா, ஹோம்மேடு மசாலா அதுதான் வந்து போட்டு பண்ணுறேன். அடுப்பில் வந்து அது போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடகடன்னு அது போட்டு கொடுத்துட்டோம்னா பசங்க சாப்பிட்டுப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு சமையல் மட்டும் தாங்க வந்து பண்ணுனேன். பாத்திரம்லாம் ரொம்ப விளக்கல, சிங்கில் பாத்திரம் கிடக்குது. ஏன்னா நைட்டு படுத்ததே ரொம்ப லேட்டு, எழுந்திருக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னால் அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணணுமே அப்படிங்கிறதுனால தான். அப்புறம் நாமளும் வெளியில் போயிட்டு வந்தால் உடனே வந்து வேறு எதுவும் சமையல் பண்ணி சாப்பிட முடியாதுங்கிறனால தான் கொஞ்சம் இந்த அலுப்பு பார்க்காம காலையில் எழுந்திரிச்சு சமையல் வேலையை முடிச்சுட்டு, அது ரொம்ப சிம்பிளான சமையல் தான். பழைய சாதமும் கொஞ்சம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாரி தான் சாதமும் கம்மியாக வடிச்சிருந்தேன். எனக்கும் காலையில் காஃபி குடிச்சிட்டு போனது தாங்க பயங்கர பசியாக இருந்தது. இந்த 65 மசாலா எடுக்கும்போது பக்கத்து செம்படத்தில் தான் வந்து இந்த இந்த பேரிச்சி பழமும் வச்சுருப்பேன். அப்பப்போ வந்து கிச்சனில் வேலை செய்யும்போது அதில் 1, 2 எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறது. மீல் மேக்கர் வெந்நீரில் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு ஊறினாலே போதும். அதுக்கப்புறம் தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதில் அந்த மசாலா சேர்க்கும்போது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் தண்ணி தேவைப்படாது. நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைகிற மாரி நல்லா வந்து நம்ம அது கலரி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த மீல் மேக்கர் உள்ளே போய் இறங்கும். எனக்கு ஆரம்பத்தில் ஃபஸ்ட் டைம் இதை போட்டு சாப்பிடும்போதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு பிடிக்காம இருந்ததுங்க. ஆனால் வந்து இப்போ அடிக்கடி இது செய்யறதுனால அது டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு எனக்கும். நல்லா கிறிஸ்பியாக வருங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். என்னோட 2 பசங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இதை செய்ய சொல்லுவாங்க. செய்யறது டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. அடுப்பில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு கடகடன்னு நம்ம இது மாவு பெசறிட்டு உடனே வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது ஊறணும்னு கூட அவசியம் இல்லை. இது லெமன் இருந்தால் கூட நீங்கள் புளிப்புக்கு வேணால் லெமன் சேர்த்துக்கோங்க. நான் லெமன், தயிர் இதெல்லாம் சேர்க்கல. அந்த மசாலா மட்டும் சேர்த்து இதுமாரி நல்லா பிசைகிற அளவுக்கு நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கிட்டேன். வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சும்மா ஒரு 2 ட்ராப் மட்டும் தண்ணி தெளிச்சிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா போட்டு பொரிக்கும்போது கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு பொரித்து எடுத்துக்கணும். கறியை விட்டுடக்கூடாது. இது சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதோட எனக்கு சும்மா சாப்பிட தான் பிடிச்சிருந்தது. ஆனால் பசங்க சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வீடியோலாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட்டு தாங்க எடுத்தேன். அதுக்கப்புறமா மதியம் இருந்த பழையது ப்ரெட்டெல்லாம் இருந்தது, வாழைப்பழம் இருந்தது, இதெல்லாம் வச்சு 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் டியூஷன் கிளம்பியாச்சு. காலையில் வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு வேறு எந்த ஒரு வேலையுமே வந்து செய்யலைங்க. பசங்களும் வீட்டில் இருந்ததுனால வீடு கொஞ்சம் கன்னாபின்னான்னு தான் இருக்குது. கிச்சன் பார்த்தா அதுக்கு மேலே வந்து இருக்குதுங்க. கிச்சன் வந்து ஃபுல்லாக பாத்திரம்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அது பசங்களை டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகள்லாம் வந்து இருக்குது. அந்த வேலையெல்லாம் வந்து பண்ண போகிறேன்.
இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் கூட வீடியோவில் காமிச்சிருப்பேன். தெருவுல வந்து பக்கத்து வீட்டில் வேலை நடக்குது. மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்குறாங்க. மழை பெஞ்சதுனால குளம் மாரி தண்ணி நிற்கிதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? தண்ணிலாம் ஓரளவு இழுத்துருச்சு. அவங்க மண்ணும் வந்து எல்லாமே அள்ளிட்டாங்க. என்னென்னு எனக்கு பார்க்கும்போது தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சுங்க. மண்ணு கொட்டியிருந்த இடம் அவங்க இடத்துலையும் தான் இருந்தது, நம்ம இடத்துலையும் தான் இருந்தது. இருந்தாலும் மண் எல்லாமே அள்ளிட்டு அவங்க இடம் மட்டும் ஃபுல்லாக நல்லா கட்டாந்தர மாதிரி பெருக்கி வச்சுட்டாங்க. நம்ம இடத்துல கொட்டின மண் அப்படியே தான் கிடக்குது. இதை நான் தாங்க வந்து பெருக்கி ஆகணும். இதை நாம் செஞ்சுருந்தோம்னா அவ்வளோதான். அதனாலே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தது. சரி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் அப்புறம் என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் தான் கொஞ்சம் பெருக்கி தள்ளினேன். ஈரமாக தான் இருந்தது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக பெருக்கி தள்ளிட்டேன். அது காஞ்சதுக்கப்புறம் தான் நல்லா பெருக்கணும். மழை பெஞ்சதுக்காகவும் அது களிமண் மாரி இருந்ததுங்க. நல்லா வந்து அங்கே இங்கேயும் கட்டி கட்டியாக வந்து பிடிச்சிக்கிச்சு வேறு. பெருக்கி தள்ளினால அது போக மாட்டேங்குது. நல்லா அந்த இரும்பு முறத்தை வச்சு நல்லா சுரண்டி எடுத்தால் தான் அது போக மாட்டுக்கு. அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு முடியாதுங்கிறனால சும்மா மேலோட்டமாக பெருக்கி மட்டும் தான் தள்ளினேன். ஏற்கனவே இந்த கார்ப்பரேஷன் வாட்டர் தண்ணி வெளியில் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் சிமெண்ட்லாம் போட்டு அடைச்சோம். கொஞ்ச நாள் வராமல் இருந்தது. இப்போ பழையபடி திருப்பி வந்து லைட்டாக லீக் ஆகுது. ஆனால் முன்னாடி மாரி வந்து ரொம்பலாம் தண்ணி நிற்கல. நல்லா இருந்ததுங்க. அதனால தான் வந்து தெருவே நல்லா பெருக்கி சுத்தமாக வச்சுருந்தேன். மண் கொட்டினதுக்கு அதுக்கும் திருப்பி என்னன்னு தெரியல. திருப்பி தண்ணி கொஞ்சம் ஓவராக லீக் ஆகுது. தண்ணி நிற்க ஆரம்பிக்குது பழையபடி. கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் இல்லை ரொம்பவே டென்ஷனாக தான் இருந்தது எனக்கு. டென்ஷனோட தான் அந்த வேலையை பார்த்துட்ருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போர்ட்டிக்கோ அந்த வண்டி நிப்பாட்டுற அந்த வராண்டா எல்லாமே நல்லா பெருக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் வந்து தெருவை பெருக்கி தள்ளினேன். ஏன்னா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் வந்து 2 நாளாக நான் தெரு வாசல் வேலை வந்து பண்ணவே இல்லைங்க. தெருவும் நான் வந்து கூட்டவும் இல்லை. ஏன்னா தண்ணி நின்றுட்டு இருந்தது. மழை பெஞ்சது வந்து அந்த குளம் மாரி தண்ணி நின்னதுக்கு அதுக்கும் வந்து அப்படியே ஒரு லேயராக அப்படியே வந்து அடை மாரி வந்து படிஞ்சிருந்ததுங்க அந்த மண் எல்லாமே குப்பை எல்லாமே. அப்புறம் அதெல்லாமே நல்லா பெருக்கி தள்ளினேன். வெளியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேராக இருந்த இடம் மண்ணாக இருந்த இடம்லாம் ஓரளவு பெருக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து வந்தாங்க. பசங்க வந்து பெருக்கி தள்ளிப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் ஒன்றுமே வந்து சொல்லலை. ஃபஸ்ட்டே பெருக்கணும்னு நினச்சவங்க அவங்க இடத்த பெருக்கும்போதே நம்ம இடத்தையும் பெருக்கி விட்டுருந்துருப்பாங்க. அவங்க பெருக்காமல் அசிங்கமாக கிடந்ததுனால தான் நான் பெருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல்லாக அந்த தெரு வாசல்லாம் வந்து பெருக்கி முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப டயர்டாகிடுச்சு. என்னாலும் வந்து வண்டி வர கழுவி ஆகணுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு வண்டி கழுவியே. இந்த மழையில் 2 3 நாளாக பெஞ்ச மழையில் ஒரு மாதிரி சேரும் சகதியுமாக இருக்குது. அதுவும் பார்க்க அசிங்கமாக இருந்தது. சரி வேலையோட வேலை அதையும் வந்து வண்டியும் கழுவி விட்டுடலாமேன்ட்டு சும்மா மேலோட்டமாக தண்ணி ஊற்றி லைட்டாக மட்டும் தாங்க வந்து தேய்ச்சி கழுவி விட்டேன். நல்லாலாம் ஃபுல்லாக தேய்ச்சி கழுவி விடலை. பார்க்க அசிங்கமாக இல்லாத அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கழுவி விட்டேன் வண்டியவும். டியூஷன்லேருந்து வந்ததுமே அப்படியே மேலே ஏறலைங்க. கீழே அந்த வேலையில் எல்லாமே வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மேலே வந்தேன். செம்ம டயர்டாகிடுச்சிங்க. வந்ததுமே ஒரு 4 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சிங்கில் கிடந்த பாத்திரம் காலையிலேருந்து நான் விளக்கல இல்லைங்களா. காலையில் அவசர அவசரமாக சமையல் செஞ்சதோட சரி சாப்பிட்ட பாத்திரம் சமைச்ச பாத்திரம் இடையில டீ போட்ட பாத்திரம்ட்டு நிறைய சேர்ந்துருச்சு. கிச்சனே பார்க்க கண்ணாமண்ணான்னு இருந்தது. எனக்கு இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு டென்ஷன் இல்லாமல் வந்து உட்காந்துருக்கணுங்க. கண்ணாமண்ணான்னு கிடந்தாலும் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதுக்கு செஞ்சு முடிச்சுட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுத்துடலாமேன்ட்டு நான் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். சில சமயம் அப்படியே போட்டபடியே தாங்க கிடக்கும். உடம்பு முடியலன்னா எதுவுமே செய்ய மாட்டேன். வெளியிலலாம் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன், தூங்கினேன். அதுக்கப்புறமா தான் இந்த வேலைகள் எல்லாமே செஞ்சிட்ருந்தேன்.
ஃபஸ்ட்டு விளக்கி வச்சுற பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு திருப்பி பாத்திரம் விளக்கிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து கழுவி விட போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த விலாக் இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை நான் நாளைக்கு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி விலாக் இதோட வந்து முடியுது.